பட்டிமன்ற நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இங்கு உள்ள வருகை தந்திருக்கின்ற மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள். உங்களுடைய குழந்தைகள் வீட்டில் படிக்க வேண்டுமென்றால் முதலில் தொலைக்காட்சி பெட்டியினுடைய அந்த கேபிள் டிவி 10th 12th 11th இந்த வகுப்பில் படிக்கிற மாணவர்கள் எந்த வீட்டில் இருக்காங்களோ அதனுடைய கேபிளை கட் பண்ணிவிடுங்க. ஏன்னா நான் அதை செஞ்சேன். நான் ஒரு ஆசிரியராக இருந்து அந்த கேபிள் டிவியை கட் பண்ணிட்டேன். அதனால் அவங்களுடைய கவனம் திசை மாறாமல் இருப்பதற்காக பெற்றோர்கள் அவசியம் இந்த முறையை கடைபிடிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பட்டிமன்றம் தொடங்க இருக்கின்றது. இந்த பட்டிமன்றத்தில் கிராமப்புறமா நகர்ப்புறமா, குழந்தைகள் முன்னேற்றத்துக்கு செம்மை செய்வது கிராமப்புறமா நகர்ப்புறமா? இதில் கிராமப்புறம் என்ற பகுதியில் இதில் வரிசையில் அவர்களுடைய பெயர் வகுப்பு 2ஐயும் சொல்லி அமருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் கிராமப்புறத்தில் வருகிறேன். என் பெயர் மா வினோதினி. நான் 9ஆம் வகுப்பு படிக்கின்றேன். ஆ பிரிவில். என் பெயர் வே கனிகா. நான் சின்னநெல்லிக்கொலை என்னும் கிராமத்திலிருந்து வருகிறேன். நான் 9ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கின்றேன். நான் சி பொன்மொழி 9ஆம் வகுப்பில் ஆ பிரிவு படித்துக்கொண்டேன். நான் எஸ் ஆதனா 9ஆம் ஆ பிரிவில் படிக்கின்றேன். நான் எஸ் சபிதா 9ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கின்றேன். நான் பி ரோஷினி 9ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கின்றேன். இப்போ இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சியிலே குழந்தைகள் முன்னேற்றத்துக்கு செம்மை செய்வது நகர்ப்புறமா கிராமப்புறமா என்பதுதான். இதில் இன்னும் ஒரு தலைப்பு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். மாணவர்களுடைய முன்னேற்றத்துக்கு பெரிதும் துணை நிற்போர் ஆசிரியர்களா பெற்றோர்களா என்ற தலைப்பு கொடுப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் இந்த தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. பார்க்கலாம் உங்களுடைய கருத்து, உங்களுடைய செயல் வடிவம் எந்த அளவுக்கு வருகிறது என்பதை பார்க்கலாம். இப்போ கிராமப்புறம் நகர்ப்புறம் என்ற இந்த வேறுபாடில் கல்விக்கு என்று நாம் கொண்டிருக்க வேண்டும். கல்விக்கு சிறந்த இடம் கிராமப்புறமா நகர்ப்புறமா? இதில் உங்களுக்கெல்லாம் சில கருத்துக்கள் தோன்ற வாய்ப்பு இருக்கிறது. எங்கு சென்றால் கல்வி கற்கலாம் என்று. நிச்சயமாக கல்வி கற்பதற்கு நீங்கள் நகர்ப்புறத்தை நாடி தான் செல்ல வேண்டும். ஆனால் நீங்கள் வந்திருக்கிற இடமும் இதுவும் கிராமப்புறம்தான். அதனால் உங்களுடைய கருத்துக்களை சொல்ல நீங்கள் தொடங்கலாம். இறுதியில் என்ன செய்யலாம், எது சிறந்தது என்பதை நான் சொல்வேன். முதலாவதாக கிராமம் என்ற தலைப்பிலே வினோதியை அழைக்கிறேன். பண்டிகைகள் பல இருந்தாலும் தமிழனுக்காக ஒரு பண்டிகை இயற்கையை தெய்வமாக்கும் தை பொங்கல் பண்டிகை. இவ்விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் சிறப்பு விருந்தினரை அழைத்து நான் உரையை தொடங்குகிறேன். நமது தேசத்தந்தை என்னையா கூறியிருக்கிறார்? மகாத்மா காந்தியடிகள் கிராமமே இந்தியாவின் முதுகெலும்பு என கூறியுள்ளார். ஐயா, அத்தகைய விவசாயம் கிராமங்கள் தோறும் நடைபெறுகின்றது. நகரத்திலேயா நடைபெறுது? ஐயா வணக்கம். இயற்கையோடு இயற்கையாக இணைந்து கிராமப்புற குழந்தைகள் வாழ்வதால் தீய எண்ணங்களோ கொடிய நோய்களோ பற்றுவதில்லை. ஆனால் அவர்கள் நகரப்புறம் வாழ்ந்தால் அவங்க பீஸா பர்கர் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு அவங்களோட உடல் நலம் குற்றம் படுவதில்லை. நடுவர் அவர்களே, நகர்ப்புற குழந்தைகள் இளம் வயதிலேயே சுற்றுப்புற தூய்மையின்றி பல்வேறு நோய்களுக்கு ஆளாகின்றனர். தீய எண்ணங்களோ நகர்ப்புற குழந்தைகள் எளிதில் பற்றி கொண்டு அவர்களை சீரழிக்கின்றது. அதுவே ஐயா, கிராமப்புறத்துல கூட்டு குடும்பமா இருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் எவ்வளவு ஜாலியா பேசிக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறாங்க. இப்ப பேசுறாங்கல்ல, அவங்களோட பேச்சு திறன் வளருதில்ல நடுவர் அவர்களே. இப்போ அவங்க தாத்தா பாட்டி சித்தப்பா சித்திலாம் அவங்களுக்கு கலை கலாச்சாரம்லாம் சொல்லி தராங்கல்ல நடுவர் அவர்களே. இதெல்லாம் நகர்ப்புறத்துல கிடைக்குமா? அவங்க பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ல இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்குமா நடுவர் அவர்களே? நாங்கள் 5 வருஷமா கட்டின வீட்டை விட்டுட்டு 50 லட்ச ரூபா கொடுத்து நாங்கள் அங்கே போகிறத விட
5 வருஷமா கொடுத்து வீட்டை கட்டணும்ல, அந்த வீட்டிலே சந்தோஷமா இருக்கிறோம்ல நடுவர் அவர்களே. அதனால் குழந்தைகள் சின்ன வயசுல செம்மை செய்து கொண்டு வெற்றி வரை வருகின்றனர். அதுவே இவங்க நகர்ப்புறம் நகர்ப்புறம் என்று சொல்றாங்கல்ல, அங்க என்ன நடுவர் அவரே இருக்கிறது? நடுவர் அவர்களே, கிராமமே 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 என்று கூறி எங்கள் அன்னைக்கு நல்ல தீர்ப்பு வழங்குமாறு கேட்டுக்கொண்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த கிராமப்புறம் என்ற தலைப்பிலே மிக சிறப்பாக தன்னுடைய வாதத்தை எடுத்து வைத்த வினோதிக்கு பாராட்டுகிறேன். அடுத்ததாக நகர்ப்புறம் என்ற தலைப்பிலே ரோஷினி அவர்களை அழைக்கிறேன். தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்துக்கனியே என் முத்தமிழே, புத்திக்குள் உண்ணப்படும் தேனே, உன்னையும் உங்க நடுவராக அமர்ந்திருக்கும் நடுவர் ஐயா அவர்களையும் வணங்கி என்னுடைய தொகுப்பை தொடங்குகிறேன். ஐயா நடுவர் அவர்களே, உங்கள்கிட்ட நான் ஒன்று கேட்குறேன். ஐயா, நீங்க பள்ளி எந்த இடத்துலயா பயின்றீங்க? கிராமப்புறமா நகரப்புறமா? இது கிராமப்புறம் தான். கல்லூரி எங்க ஐயா பயின்றீங்க? கல்லூரி அண்ணாமலை பல்கலைக்கழகம் நான் படித்தது. பட்டம் எங்க ஐயா பெற்றீங்க? பட்டமும் அங்கேயே தான், அண்ணாமலை. அது கிராமமா நகரமா? அது பேரூராட்சி. ஐயா நான் அதை கேட்கவில்லை, அது கிராமமா நகரமா? ரெண்டும் சேரல. சரிங்களா ஐயா, இப்போ உங்ககிட்ட ஒரு பையன் 12ஆம் வகுப்பு முடித்து விட்டு, ஐயா நான் மேல் படிப்புக்கு படிக்க வேண்டும், நான் எந்த கல்லூரியில படிக்க வேண்டும் கேட்டா நீங்க என்ன ஐயா சொல்லுவீங்க? நான் நகர்ப்புறம் தான் போய் ஆகணும்னு சொல்லுவேன், வேற வழி இல்லை. உங்களுக்கே தெரிஞ்சிச்சு இல்ல ஐயா, அப்ப என்னது நல்ல படிப்பையும் நல்ல ஒரு ஒழுக்கத்தையும் எங்களாடி நகரப்புறக்காரங்கள்ட்ட மட்டும்தான் கொடுக்க முடியும். எந்த விதத்திலையும் கிராமப்புறக்காரங்கள் எங்களோட சிறந்தவங்க இல்லைன்னு இதுலயே தெரிஞ்சிச்சு இல்ல ஐயா. அப்புறம் வினோதினி அவர்கள் சொன்னாங்க, இந்தியாவுக்கே முதுகெலும்பா இருக்கிறது விவசாயம் தான் காந்தி சொன்னாங்கன்னு. நாங்க அதை ஒத்துக்கிறோம், மறுக்கல. ஆனா இப்போ உள்ள விவசாயத்திற்கு முதுகெலும்பா இருக்கிறது எது ஐயா? நாங்க கண்டுபிடிச்ச நவீனம் தானே, அதை எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவாங்களாம். ஆனா இது மட்டும் வேணான்றுவாங்களாம் ஐயா. இப்ப பாருங்க, நாத்து நடுறதுக்கு மிஷினு, களை அரிக்கிறதுக்கு மிஷினு, அரைப்பறக்கிறதுக்கு மிஷினு, நெல் சுருட்டுறதுக்கு மிஷினு, இப்படி எல்லாத்துக்கும் நாங்க பண்ணதானே பண்றாங்க. இதெல்லாம் வாங்கி அனுபவிச்சுப்பாங்களாம். ஆனா நாங்க சொல்றதை மட்டும் கேட்க மாட்டாங்களா ஐயா. இதெல்லாம் கேட்டா கேட்கறவன் கேன பையனா இருந்தா கிணத்துக்குள்ள திமிங்கலான்னுவாங்க. அந்த கதையா இருக்கு ஐயா. அப்புறம் சொன்னாங்க, எங்க கிராமத்துல தான் கூட்டு குடும்பமா வாழுறோம், பசங்களுக்கு நாங்க எல்லா திறன் அறிவிகளையும் சொல்லி தரோம், பத்தாவதுக்கு நாங்க தான் அவங்களுக்கு சமுதாயத்துல எப்படி சிறந்ததா செம்மையா விளங்கணும்னு சொல்லி தரோம்னு சொல்றாங்க. ஐயா இது என்னையா நியாயம்? இப்போ அங்கே விவசாயத்தை மட்டும்தான் அங்கே சொல்லி தருவாங்க. ஆனால் நாங்கள் இங்கே நகரப்புறத்தில் எல்லாத்தையும் சொல்லி தருவோம் ஐயா. நாங்கள் ஒவ்வொரு இதுக்கும் முக்கியம் தருவோம். இப்போ அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் கூட்டு குடும்பமாக வாழ நாகரிகத்தை சொல்லி தருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஐயா நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். நாகரிகன்றது நாங்கள் படிக்கிற பள்ளியிலே எங்களுக்கு நகரத்தில் சொல்லி தராங்க. நாங்கள் அதை தனியாக கூட்டு குடும்பம்னு சேர்ந்து வாழ தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் நாங்களும் கூட்டு குடும்பம் தான் வாழ்கிறோம். இவங்க சொன்னாங்க, எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ரத்த சொந்தம் வரும்னு. எங்களுக்கு ரத்த சொந்தமும் வரும், நாங்கள் ஒரு கால் பண்ணால் போலீஸும் செக்யூரிட்டியும் வருவாங்க ஐயா. அதுவும் எங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புகிறேன். அப்புறம் சொன்னாங்க, நாங்கள் தான் கிராமத்தில் தான் நாங்கள் தான் பசங்களுக்கு நல்ல உணவு வழங்கி ஆரோக்கியமாக இது பண்ணுறோன்னு. வாழ்வுக்கு ஆரோக்கியம் மட்டும் போதுமா, அறிவு வேண்டாமா? அந்த அறிவு எங்கே ஐயா வழங்குறோம்? நாங்கள் எங்கள் நகரத்துலானே சிறப்பாக வழங்குறோம். இதெல்லாம் தெரியாமல் இவங்க எங்கள் விவசாயத்தையும் கிராமத்தையும் வச்சு என்னையா பண்ணுவாங்க? இவங்க படிப்பறிவு இருந்தால் தானே இவங்க முதல்ல முன்னேற்றத்துக்கு வருவாங்க. இதெல்லாம் தெரியாமல் என்னுடைய எதிர்க்கட்சி வினோதினி என்னன்னா, நாங்கள் கூட்டு குடும்பமாக வாழுறோம், இப்படி வாழுறோம், அப்படி வாழுறோன்ட்டு கேட்குறவங்க காதில் ரத்த வர மேலேயா பேசிட்டு போகிறாங்க. இது என்னையா நியாயம்? ஆகவே நீங்களே ஒரு முடிவெடுத்து குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு செம்மை செய்வது நகரப்புறமே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எதிர்காலத்தை செம்மை செய்வது நகர்ப்புறம் என்ற தலைப்பிலே மிகச்சிறப்பாக தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைத்துள்ளார். அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக கிராமமே என்ற தலைப்பிலே கன்னிகா அவர்கள் தன்னுடைய வாதத்தை எடுத்து வைக்க வருகிறார். தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு, தமிழுக்கு வணக்கம், அவைக்கு வணக்கம் கூறி என் உரையை தொடங்குகிறேன். அடுக்குமாடி கட்டிடமாம், இடுக்கில் கூட குடித்தனமாம், மடக்கு நீருக்கு வழி இல்லையாம், மிடுக்கு மட்டும் குறையலையாம். குழந்தைகளின் எதிர்காலத்தை செம்மைப்படுத்துவது கிராமமா நகரமான்னு கேட்டால் நான் கிராமம் தாங்க சொல்லுவேன். ஏன்னா இப்போ கிராமத்தில் இருக்க பெற்றோர்கள் வேலைக்கு போயிட்டாங்கன்னா அவங்க சித்தி சித்தப்பா கூட அந்த குழந்தைகளை விட்டுட்டு போவாங்க. அவங்களும் சித்தப்பா கூட ஜாலியாக சந்தோஷமாக இருப்பாங்க, அவங்களும் அக்கறையோடு பார்த்துப்பாங்க. அதுவும் இல்லாமல் அந்த நகரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ஆயாமாவை நம்பியும், அதுவும் இல்லாமல் அந்த குழந்தைகள் காப்பகம்னு அங்கே தான் விட்டுட்டு போகிறாங்களே தவிர அந்த குழந்தைகளுக்கு சொந்த பந்தம்ன்ற பாசமே தெரிய மாட்டேங்குது.
அதை விடுங்க, நகரப்புறத்தில் ஸ்டேட்டஸ்னு ஒன்று பார்க்குறாங்க. பெற்றோர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது நீ இப்படி தான் நடக்கணும், இப்படி ஸ்டைலாக இருக்கணும், இப்படி நட, இப்படி பேசுன்னு அந்த குழந்தைகள்லாம் ஒரு தப்பான போலியான விஷயத்த அவங்க மனசில் திணிக்கிறாங்க. அதனால அவங்களும் அந்த போக்கிலே வளர்ந்துடுறாங்க. எதார்த்தமான வாழ்வே அவங்க வாழ மாட்டுறாங்க. அதுவும் இல்லாமல் ரோஷினி சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்கள் நவீன கருவியெல்லாம் அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னு. இப்போ அந்த நவீன கருவியை நீங்கள் போய் உங்கள் நகரத்தில் ஓட்ட முடியுமா, இல்லை கிராமத்தில் தான் ஓட்டுவீங்களா? அதேமாரி 19ஆம் நூற்றாண்டில் நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸ் வந்துச்சு, அதாவது வேலை வாய்ப்பு. அப்போ கூட வந்து நிறைய கிராமப்புறத்தில் தான் எழுதி படித்தாங்களே தவிர நகரத்தில் யாருமே படிக்கல. கடைசியாக ஒன்று சொல்கிற நடுவர் அவர்களே, நாகரிகம்னா நகரப்புறத்தில் சொல்லலாமே தவிர, ஆனால் குழந்தைகளை செம்மைப்படுத்துவது எங்கள் கிராமம் தான் நடுவர் அவர்களே. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த கிராமப்புறம் என்ற தலைப்பிலே கன்னிகா அவர்கள் சிறப்பாக தன்னுடைய வாதத்தை எடுத்து வைத்துள்ளார். அவருக்கு எனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நகரம் என்ற தலைப்பிலே சபிதா அவர்கள் தன்னுடைய கருத்தை சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னை முகிழ்த்த நறுங்கனியே, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசை ஆகிய தமிழ் மொழியை வணங்கி என் உரையை துவங்குகிறேன். ஐயா, கிராமத்திலிருந்து வந்த அத்தனை நல்லவர்களையும் வல்லவராக மாற்றுவது எங்கள் நகரமாக தான். ஐயா, நம்மளுக்கு கொடுத்துருக்க தலைப்பு ரொம்ப அழகான தலைப்பு. நம்மளுக்கு கொடுத்துருக்க தலைப்பு என்னென்றால், மாணவர்களின் வளர்ச்சியை செம்மை செய்வது நகரமா கிராமமா. ஐயா, ஒருவேளை கிராமத்தில், அதாவது நாட்டுப்புறத்தில் தான் நிம்மதி, வளர்ச்சி இதெல்லாம் கிடைக்கும்னா நகரம் அப்படிங்கிறது ஒன்றே தோன்றியிருக்காது. ஐயா, நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. என்னதான் இட்லி வெறும்னு தின்னா விற்காதுன்னு தெரிஞ்சு தான் சட்னியும் சாம்பாரும் நம்ம தின்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கிராமத்தில் ஏதோ ஒரு குறை இருக்கிறதுனால தான் நகரம் அப்படிங்கிற ஒன்றே வந்து உருவாச்சு. நான் சொல்கிறது சரிதானே நடுவரே? சரிதான், சொல்லுங்கள், உங்கள் கருத்தை சொல்லுங்கள். ஐயா, இப்போ இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் வந்து அவர் பிறந்த கிராமத்திலே இருந்திருந்தா நம்மளுக்கு நல்ல கவிதைகள் கிடைத்திருக்காது. அதே மாதிரி இசைஞானி இளையராஜா அவர்கள் அவங்க பிறந்த கிராமத்திலே இருந்திருந்தா நம்மளுக்கு நல்ல இசை பாடல்கள் கிடைத்திருக்காது. இதுக்கு என்னுடைய எதிரணி வந்து சொல்லுவாங்க, என்னதான் அவங்க வந்து பெரிய இவங்களா இருந்தாலுமே அவங்களாம் வந்து நாட்டுப்புற பாடல்கள் தானே பாடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, நாட்டுப்புற பாடல்கள் பாடினாலும் தப்பு இல்லை. நீ அங்கே என்ன பாடுறன்றது பெருசு இல்லை, நீ எங்கே போய் பாடுறன்னு தான் பெருசு. அவங்க எங்கே போய் பாடுறாங்க? கிராமத்தை விட்டு நகரத்துக்கு வந்து தான் அவங்க யார் என்று காட்டுறாங்க. நீ யார் என்று உங்களுக்கு தெரிய வேண்டும் அப்படின்னா, இந்த உலகத்துக்கு தெரியணும்னா நகரத்துக்கு மட்டும்தான் போயாக வேண்டும். ஐயா, இப்போ பெற்றவங்க என்ன நினைப்பாங்க? அப்படியே 10 மாதம் சுமந்து பெற்றுட்டா முடிஞ்சதுன்னு நினச்சிருவாங்களா? பெற்றவங்களுடைய கடமை என்ன? ஒரு பையனை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி ஒரு சமூகத்தில் ஒரு நல்ல இதில் வந்து கொண்டு வரது தான் பெற்றவங்களுடைய மதிப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா பெற்றவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, என் புள்ள வந்து டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு தான் சொல்லுவாங்க. இந்த கலெக்டர், டாக்டர், இன்ஜினியர் இதெல்லாம் வந்து கிராமத்தில் இருந்தால் ஆகிட முடியுமா? என்னதான் அவங்க கிராமத்தில் பிறந்திருந்தாலும் அவங்க நகரத்துக்கு போய் தானே டாக்டர், கலெக்டர், இன்ஜினியர்லாம் ஆகுறாங்க. நம்மளுடைய தலைப்பு என்னன்னு நம்மளுக்கு நல்லா புரியணும். நம்ம தலைப்பு என்னன்னா, மாணவர்களுடைய வளர்ச்சிக்கு எது வந்து பெரிதாக புனை புரிகிறது, அதான் நம்மளுடைய தலைப்பு. நீங்கள் படித்தாதானே உங்களுடைய வளர்ச்சியெலாம் முன்னடையும். அப்படி தானே நடுவரே? ஆமாம், சொல்கிறேன் சார், சொல்லுங்கள். இப்போ எல்லா பெற்றவங்களும் என்ன நினைப்பாங்கன்னா, எல்லாருமே வந்து கிராமத்துலேருந்து நகரத்துக்கு போய் தான் படிக்கணும்னே சொல்லுவாங்களே தவிர நகரத்துலேருந்து கிராமத்துக்கு வந்து படிக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ இதுலேயே தெரியுது, மாணவர்களுடைய வளர்ச்சியை செம்மை செய்வது வந்து நகரம் தானே. அதில் நீங்கள் எங்களுக்கு நகரம் தான் தீர்ப்பு வழங்குமாறு உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் மிக்க நன்றி. அடுத்ததாக கிராமம் என்ற தலைப்பிலே பொன்மொழி அவர்கள் தன்னுடைய வாதத்தை வைப்பார்கள். கல்லாக இருந்த என்னை கற்கண்டாக மாற்றியவளே, புல்லாக இருந்த என்னை புயலாக மாற்றியவளே, முள்ளாக இருந்த என்னை முட்டுவிட செய்தவளே, செந்தமிழே உம்மை வணங்கி எந்தன் உரையை தொடங்குகிறேன். நடுவர் அவர்களே, உங்களுக்கு ஒரு கேள்வி. கேள்வி. உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காயா? இருக்கு, குழந்தைங்க இருக்கு, எல்லாம் நகரத்தில் இருக்கு. குழந்தைங்களுக்கு நீங்கள் எப்படி சாப்பாடு விட்டீங்க? குழந்தைங்களுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டக்கூடாது, கையில் கொடுத்துட்டா அதுவே சாப்பிட்டுக்கும். அதாவது குழந்தைங்களுக்கு ஒரு வயசு வரைக்கும் வீட்டலாம், ஒரு வயசுக்கு மேலே அதுவாக சாப்பிட்றதுக்கு நம்ம பக்குவப்படுத்தணும் அதை குழந்தைய. அதுக்கு நீங்கள் என்னெல்லாம் காட்டி ஊட்டுவீங்க ஐயா? நாங்கள் சாப்பிடும்போது பக்கத்துலேயே உட்கார வச்சு சாப்பிட சொல்லுவோம், எங்களை பார்த்துக்கிட்டே அதுவும் சாப்பிடும். அதெல்லாம் இல்லை ஐயா, இப்போ இருக்க குழந்தைங்க கிராமத்தில் வந்து
பொம்மை அப்படிலாம் காட்டி தான் ஊட்டினாங்க, நிலாவை காட்டி சோறு ஊட்டினாங்க. ஆனால் நகரத்தில் இப்போ வந்து ஃபோனை காட்டி தான் ஐயா சாப்பாடே ஊட்டுறாங்க. நீ சொல்கிறது உண்மைதான், உண்மை. இப்போ ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க வந்து கிராமத்தில் சாப்பிட்றாங்க, விளையாடுறாங்க, படிக்கிறாங்க. ஆனால் நகரத்தில் அப்படி இல்லை ஐயா, வந்த உடனே ஃபோனை தான் எடுக்கிறாங்க ஐயா. அது உண்மையா இல்லையா ஐயா? ரைட், சரி. பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அதுக்கு பேஸ்மெண்ட் வேணும் ஐயா. அதுக்கு பேஸ்மெண்ட்டு கிராமப்புறத்துலேருந்து தான் ஐயா வருது. 12th வரைக்கும் கிராமத்தில் படிக்கிறாங்க தான் ஐயா, காலேஜுக்காக நகரத்துக்கு போகிறாங்க தான், அது உண்மை தான் ஐயா. ஆனால் ஏன் போகிறாங்க? இங்கே காலேஜ் இல்லை, படிக்கணுன்னு போகிறாங்க, படிச்சுட்டு திருப்பி வரவே மாட்டுறாங்க ஐயா. நாங்கள் கிராமத்துலேருந்து தானே வந்தோம், அங்கே போய் நம்ம படித்ததை 10 பேருக்கு சொல்லி தரலாம் அப்படின்னு யாரும் வரவே மாட்டுறாங்க ஐயா. வந்தால் கிராமமும் நல்லா தான் ஐயா இருக்கும். கொரோனா இப்போ எதனால் வந்தது ஐயா? கொரோனா தவிர்க்க முடியாமல் பெருநோய். அது எதனால் வந்தது ஐயா? ஜங்க் ஃபுட் அதை முறை சாப்பிட்டதுனால தானே ஐயா வந்தது. ஏற்கனவே அது சளி தொடர்பாக வந்தது, அப்படியே தொற்று நோயாகி எல்லாருக்கும் பரவ ஆரம்பிச்சு போச்சு. நகரத்துக்கும் வந்தது, கிராமத்துக்கும் வந்தது ஐயா. கிராமத்துக்கும் வந்தது தான், ஆனால் நகரத்தில் தான் ஐயா அதிகமாக வந்தது. ஏன் வந்தது? அங்கே அதிகமாக சாப்பாடுலாம் சரியில்லாத சாப்பிட்டாங்க ஐயா. ஆனால் நகரத்தில் அப்படி இல்லையா, சத்தான கூழ் கஞ்சி அப்படி தான் ஐயா குடித்தாங்க. கிராமத்துக்கே நல்ல தீர்ப்பு வழங்குமாறு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சரி, உன்னுடைய கருத்துக்கு நன்றி. நகரம் என்ற தலைப்பிலே சாதனா அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை முன்வைப்பார். ஓர் மரத்தில் வேறாக இருக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், அதில் கிளையாக இருக்கும் ஆசிரியர் அவர்களுக்கும், அதில் இலையாக இருக்கும் மாணவர் அவர்களுக்கும், எனக்கு பேச வாய்ப்பளித்த நடுவர் அவர்களுக்கும் என் தாய்மொழி தமிழை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். ஐயா, எங்க நாட்டுக்கு வந்ததாயா, எங்க நகரத்துக்கு வந்ததாயா எல்லா மேல் படிப்பும் படிக்கலாம். இப்போ ஒரு குழந்தைக்கு அடித்தளம் என்றது கல்வி தான். அந்த கல்வி முழுசாக கிடைக்கும்னா கிராமத்துலேயும் கிடைக்கும், நான் இல்லைன்னு. ஆனால் முழுசாக கிடைக்குமா? எங்கள் நகரத்து வந்து பாருங்க ஐயா, அவ்வளோ இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்லாம் இருக்குது. இப்போது 12வது முடிச்சிட்டிங்க, காலேஜ் முடிச்சிட்டிங்க, இப்போ வேலைக்கு எங்கே போய் ஆகணும்? எப்பயுமே எங்கள் நகரத்துக்கு தான் வந்தாகணும். ஒரு நாளைக்கு கிராமத்தில் மாடு மாதிரி உழைச்சாலும் ஒரு மாதத்துக்கு 10,000 மட்டும்தான் வாங்க முடியும். அதுவே நகரத்துக்கு வந்து பாருங்கள், உட்காரலாம், ஏசியில் உட்காரலாம், லேப்டாப் தட்டலாம், ஒரு மாதத்துக்கு 1 லட்சம் வாங்கி போயிட்டே இருக்கலாம் ஐயா. டுடே ஸ்டூடெண்ட், டுமாரோ சிட்டிசன், இதில் கூட சிட்டின்னு தாயா இருக்குது. ஒர்க் இப்போ வந்துட்டு இவங்க சொன்னாங்க மிஷின் வந்துட்டு இல்லைன்னா நாங்கள் கைத்தொழிலே பண்ணிப்போன்னு. ஆனால் பாவமே 1 வருஷமாக கையிலே பண்ணிகிட்ருக்காங்களே, மிஷினை கண்டுபிடிச்சி கொடுக்கணும், கொடுத்தா இவங்க எங்களே டாமினேட் பண்ணி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கம்மியாக வருஷத்தை வாழுறோமா, 60 வயசுலேயே இறந்து போயிடுறோமா, அவங்க வந்துட்டு 120 வருஷம் வரைக்கும் வாழுறாங்களாம். 120 வருஷம் வரைக்கும் வாழ்ந்து என்னையா பண்ண போகிறீங்க? நாங்கள் 60 வயசுலேயே செத்து போனாலும் நாங்கள் ஏதோ சாதிச்சு செத்து போகிறோம். 120 வருஷத்தும் வாழ்ந்து பிறந்தோமா, வாழ்ந்தோமா, செத்தோமா இல்லாமல் பிறந்தோமா, வாழ்ந்தோமா, சாதிச்சோமா, செத்தோமான்றதாயா முக்கியம் என்று என் வாதத்தை முடித்து கொண்டு எங்கள் அணிக்கு நல்ல தீர்ப்பு வழங்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். கருத்துக்களை முன்வைத்தமைக்கு நன்றி. இப்போது குழந்தைகளின் எதிர்கால செம்மை செய்வது கிராமமா நகரமா என்ற தலைப்பிலே இருதரப்பாரும் மிகச் சிறப்பாக தங்களுடைய வாதத்தை முன்வைத்து சிறப்பாக பேசினார்கள். எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா, இல்லை பையனும் யாரும் கலந்துக்கலையே, அதுதான் எனக்கு வருத்தம். இல்லை பெண்கள் தான் தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்க வராங்க, ஆனால் பையங்க யாருமே இதில் கலந்துக்காத போனதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவர்களும் இதில் கலந்துருந்தால் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருந்திருக்கும். இருந்தாலும் பெண்கள் வந்து மிகச்சிறப்பாக இந்த கருத்துக்களை எல்லாம் தேடி பிடிச்சி குறிப்பு எழுதிட்டு வந்து அவங்கவுங்க வாதத்தை மிக சிறப்பாக செய்தார்கள். இப்போ நான் அதற்கு என்ன தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் என்றால், கிராமம் என்பது அடிப்படை. இப்போ நம்ம எல்லாம் கிராமப்புறத்தில் தான் வந்திருக்கோம். அந்த கிராமப்புறத்தில் தொடக்க கல்வி அது கிராமப்புறத்தில் தான் படித்தாகணும். இப்போ கூட இந்த கல்வியை கூட +2 வரை நீங்கள் பூதங்குடி ஒரு கிராமம் தான் இதில் படிக்கிறீங்க. ஆனால் இதற்கு மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா நகரப்புறம் தான் சென்றாகணும், வேறு வழி இல்லை. சிதம்பரம் அல்லது சென்னை அல்லது ஏதேனும் ஒரு நகரம், இதற்கு தான் நீங்கள் சென்றாகணும். கிராமமே நம்ம அங்கேயே தான் நான் இருப்பேன் அப்படின்னாக்கா கல்வியை கற்க முடியாது. நகரம் என்பது உங்களுடைய வாழ்நாள் முழுமைக்கும்
வாழ்க்கையை நடத்துவதற்கு பயன் தராதது என்பது என்ன காரணம்னா, நானே நகரத்திலே இருக்க வேண்டியவன், எனக்கு வேண்டாம் நகர வாழ்க்கை என்று சொல்லி கிராமப்புறமான என்னுடைய கிராமத்துக்கு நான் வந்துட்டேன். காரணம் என்னென்னா, அங்கே அடிக்கடி நோய், 15 நாளைக்கு 10 நாளைக்கு ஒரு தடவை நான் ஹாஸ்பிட்டலுக்கு மருத்துவமனை செல்ல வேண்டிய நிலை, சுகாதார சீர்கேடு, நல்ல காற்று இல்லை. இது எல்லாத்தையும் நம்ம இதை நீக்கிட்டு இதை இல்லாமல் இருக்கணும்னா கிராமத்துக்கு போகலாம். ஏன்னா நகரப்புறங்கள்லாம் இப்போ மாசு அதிகமாகிக்கிட்டே இருக்குது, காற்றினுடைய குறியீடு அதிகமாகிக்கிட்டே இருக்குது, சுவாசத்துக்கு ஏற்றது அல்ல. ஆனால் கிராமங்கள் நல்ல இயற்கை காற்று, நல்ல சுகாதாரமான தண்ணீர் இதெல்லாம் கிடைக்கிது. அதனால் இவங்க கல்விக்கு மட்டும் நகரப்புறம் செல்லலாம். அடுத்தது சுகமான நல்ல வாழ்வு, நோயற்ற வாழ்வு வாழ வேண்டுமானால் அவர்கள் கிராமம் நோக்கி செல்வதே நல்லது. ஆனால் தற்போதைய சூழலில் அவங்க எந்த இடத்துக்கு பொருளாதாரத்தை நாடி போகும்போது நிச்சயமாக அவங்கள் நகரப்புறத்தை நாடி தான் செல்ல வேண்டும். ஏன்னா அவங்க கல்வி கற்றாச்சு, கல்விக்கு தகுந்த வேலை பார்க்கணும் அப்படின்னாக்கா நகரத்தில் தான் அந்த வேலை வாய்ப்பு இருக்குது. அதனால் நிச்சயமாக அவங்க நகரத்தை நோக்கி தான் செல்ல வேண்டி வரும். குழந்தைகளின் எதிர்காலத்தை செம்மை செய்வது நகரமே என கூறி எனது வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.